மன்னித்து அருள வேண்டும் கொண்டாயடா 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 பாவி அரச்சரசனே என்றாரா. ஆமா அவன் சிரச வெட்டின உடனே அரச்சரசா போயிடுது. ஆமையா குதிரை வருகின்றது. அந்த வேளையில ஆமா ஐயா நான் அமிர்தத்துக்கு அருந்தி ஆண்டவனை போல கோலம் கொண்டு வந்தேன் ஐயா. மன்னித்து நீங்க அருள வேணும் என்றா முழுசரசு வளர வேணும், மோட்சமது கொடுக்க வேணும். அரக்கனும் கேட்ட போதே அது சொல்வானா பெருமாளும் எது சொல்வா. அந்த காண்ட வேலை எண்ணி எல்லோ அரக்கன் ஐயா அரசரச போனவனே அருந்தவமும் இருக்க வேணும் அரசு வளர வேணும் 12 வருட காலம் பாரத்தவன் செய்ய வேணும் என்று அவர் சொன்ன போது யமயகிரி மலையதற்கு மாறான அரச்சரச அந்த ஒரு அசுர ரக்க ஆண்டவனை தான் நினைத்தோ அவமிருந்து வாரானே சார்ந்து கொண்டு தரை மூலம் கோலம் போட்டா அரச்சரச அரக்கனவள் தரை மூலோகி பன்னீரான கோலம் போட்டா 6 கால பீடம் போட்டோ 9 கும்பம் வைத்தோ முந்தானு வைத்தே ஒருவரிடம் தவம் இருந்தாங்க சரசு வளர்வதற்கோ 2 வருட காலம் ஈசனே தான் நினைத்தோ இருந்து தவம் செய்துவார் 3 நல்ல வருட காலம் முழு சரச வருவதற்கோ அந்த முக்கனதான் நினைத்தோ தவம் இருந்துவார் 12 வருட காலம் 12 வருட காலம் இருந்து தவம் செய்துவாரா வருட காலங்கள் இருந்து தவத்தை செய்து வருகிறான் அரச்சரச அரக்கன் அசரகுர தலைவனாக. ஆமா அப்படி அரக்கனானவன் தவம் இருந்து வரக்கூடிய வேளையில என்ன சுவாமி கையில மலையே கிடுகிடுன்னு நடங்குது. ஏப்பா கிடுகிடு 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 நடக்குது. ஆகா ஓஹோ நம்ம கையில மலை நடுங்க அளவுக்கு யார் தவம் இருந்திருப்பா? ஏப்பா இந்த அளவுக்கு யார் தவம் வந்திருப்பா? நம்மள எண்ணி இந்த கையிலே நடக்குதுன்னா அந்த அளவுக்கு தவம் பெரிய தவமா தான் இருக்கணும். ஐயா இந்த கையில மலையே தடுங்க அளவுக்கு யாரு தவம் இருந்திருப்பா என்று அந்த அரச்சரசன் அரக்கனுடைய தவத்தை கண்டார். அப்பா ஆண்டவன் பகவான் ஓடோடி வருகிறான். மகனே அப்பா ஏ அரக்கா நீ முழு சரசாக வருவதனால நீ என்ன போல என் மகனே
நீ வடிவம் கொண்டு என் பெருமாள் கோபாலகண்ணனிடத்துல அமிர்தம் அருந்த போனதுனாலதான் உனக்கு இந்த நிலைமை. அதனால உன்னுடைய முழு சிரசு வளருவதற்கு என் மகனே அப்பா ஏ அசுர அரக்கா என்னுடைய அருள் என்றைக்கும் உனக்கு உண்டு. அதனால அரசரசு என்றைக்கும் முழுசா வளராது மகனே, கொஞ்சம் கொஞ்சம்தான் வளருமே என்றார். அதனால நீ இன்னும் 12 வருட காலம் தவம் இருக்க வேண்டும். இந்த 12 வருட காலம் எங்க தவம் இருந்த? மந்திர அந்த இமயகிரி மலையிலே வந்து நீ தவம் இருந்திருக்கிற. இன்னும் 12 வருட காலமானது என்னுடைய ஆலயத்துக்கு முன்னால ஆதி கைலையிலே நீ தவம் இருக்க வேணும் அப்பா. என் அசுர அரக்கனானவனிடத்திலே சொன்ன போது மகாதேவன் பகவானுடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் தவம் இருக்கா. 12 வருட காலம் கைலாச வாசலில அரசரச வளர்ப்பதற்கு தவம் இருந்து வாரானே அசுரகுல தலைவனாக அசுரகுல தலைவனாக தவம் இருந்து வாரானே. தவம் இருந்து அப்படியே 12 வருட காலம் இருந்து வரபோது அரசரசா இருந்தரக்கு ஆண்டவனி அருளாளே ஆண்டவனின் அருளாளே அரசரசா வந்தாளே. சண்டாள வல்லர சண்டாள அரக்கணவே அவன் அரசரசா இருந்தவன் தான் அரசரசா இருந்தவன் தான் அரக்க முழுசரசா வாரானே முழுசரசா வாரானே. அப்படி முழுச்சரச வந்த போதே அரக்கண பகவானே ஈஸ்வரனை இறையோ என்னோட வார்த்தையே அணுங்க அரச்சரசா இருந்த என்னையே நீங்கள் முழுச்சரசாக வைத்ததினால ஆமோ கோடான கோடி நன்றி ஆண்டவா. நன்றி நன்றி இறைவா. ஏ அசுர அரக்கா என்னையே போல நீ வடிவம் கொண்ட அமிர்தமானதை அருந்துவதற்கு போய் புதிதாக ஒரு அவதாரம் எடுத்ததினால என் மகனே அப்பா ஏ அசுர அரக்கா என் மகனே அப்பா என்னை விட நீ பெரியவன் தான் மகனே. புதிதாக முனி 12 வருட காலமாக தவம் இருந்ததினால இன்னையில இருந்து உனக்கு என்ன பேர் தெரியுமா? நீ இன்னையில இருந்து என்ன பேர் தெரியுமா அப்பா? புதிதாக ஒரு கோலம் கொண்டு தினைய நோக்கி நீ தவம் இருந்ததினால என் மகனே அப்பா அரக்கா நீயோ ஆதியில அப்பா அரக்கந்தானே பாதியில அரசரசந்தானே என்ன புதுதாக தவம் இருந்ததாலே இருந்ததாலே உனக்கு புதிய தம்புரா உந்தன் பேரோ இருந்ததாலே மாவி புதிய தவம் செய்ததாலே ஏ அசுர அரக்க அரசரசனே அரசரச அரக்கா நீ புதிதாக தவம் செய்ததாலே மகனே செய்ததாலே உனக்கு புதிய தம்புரா உந்தன் பேரோ
அப்பா ஏ புதிய தம்பரா என்ன என்ன சுவாமி என்ன சுவாமி இனிமேல் இந்த கைலாசம் ஆகாது மகனே ஆகாதடா ஆகாதப்போ பூலோகம் போயிருந்தா ஆமா அப்ப அமிர்தம் அருந்துவதற்கு என்னைய போல எப்படி ஒரு சுருவம் எடுத்த எடுத்து பூலோகத்துல போய் எங்க அருந்து இருந்தாலும் எங்க அமர்ந்தாலும் உனக்கு என்னுடைய ஆமா மறு சுருவந்தா மகனே ஆமையா காதி வேஷ்டி யோக வேஷ்டி கக்கப்பெற கவண்டலம் ஆமோ அப்பா ஏ மகனே என்ன சுவாமி உனக்கு பொன்பரம் போடும் ஆமா இந்த உலகத்திலே என்றைக்கு நீ 1008 தேவாதைக்கு அண்ணாவியாக புதிய தமரனாக போய் அமர வேண்டும் ஆமண்ணே ஆண்டவன் வாக்களித்தார் ஆமா இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் வேளையில் பாடும் நாவலை ஆதரிக்க வேணுமென்று அன்பு பாராட்டி உள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டார் யாரண்ணா இந்த பாப்பாங்குளமா நகரத்திலே சரி வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் அம்மா நாமள அருமை அம்மையா 6 உயிர் அண்ணன் பார்த்துக்கோ அம்மா ஐயா என்ன நமது அருமை அம்மா உடன்பிறவாத சகோதரர் சரிதா நாமளை போன்ற ஒரு வில்லிசை கலைஞர் அம்மா யாரு எப்பா வில்லிசை கலைஞர் நாமளை போன்ற ஒரு வில்லிசை கலைஞரும் கூட அம்மையா அதாவது அண்ணாச்சி 6 தொழிலும் பார்த்துக்கோ சரிதா சாயின்னு சொல்லணுமா அம்மா சொல்லிடுவாவோ அதானே அண்ணாவியா படிக்கணுமா அம்மா அதையும் படிச்சிருவாவோ அம்மையா கொடை அடிக்கணுமா எப்பா அதையும் அடிச்சிருவாவோ சரிதா உடுக்கு போடணுமா அம்மையா அதையும் அடிச்சிருவாவோ பார்த்துக்கோ சகலகளா வல்லவன் சகலக்கலா வல்லவன் ஆமா அதுவும் என்ன இந்த கலைஞர்லயும் அண்ணாச்சி ஒரு தனி கேரக்டர் பார்த்துக்கோ எப்பா இந்த பாப்பாங்குளமா நகரத்திலே சரி அந்த காமாட்சி அம்மனுடைய துணை கொண்டு வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் அம்மா நமது அன்பு சகோதரர் அம்மையா அந்த காமாட்சி அம்மாளுடைய நாமத்தை பெற்ற அம்மா அருமை அண்ணாச்சி சரி காமாட்சி அம்மா அண்ணார்கள் அவர்கள் சார்பாக நம்ம பாடும் நாமளை ஆதரிக்க வேணுமென்று பாப்பாங்குளத்துக்கு வந்தாச்சுனாலே போதும் பார்த்துக்கோ அம்மா நம்மள அண்ணாச்சி என்னது வேணும் அம்மா முதல்ல என்னது வேணும் தான் கேட்பாவோம் சரிதா நமது அருமை சகோதரர் காமாட்சி அண்ணாச்சி அவர்களும் பாடும் தம்பியை ஆதரிக்க வேணுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள் ஆதரவு செய்துள்ளார்கள் அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் அம்மா உற்றார் வெட்டார் உறவினர்கள் மனைவி மக்களோடு செய்யும் தொழில்கள் விருத்தியாகி செழித்து ஓங்கி ஆமா வாழ்க வளர்க என்று என் காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம் ஐயா ஆமையா அதற்கடுத்தாப்பில் வாடும் நாமளை ஆதரிக்க வேணுமென்று ஆமையா அன்பு பாராட்டி உள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டார் யாரண்ணா அது நம்ம அண்ணாச்சி தான் பார்த்துக்கோ சரிதா அண்ணாச்சி சகலகலா வித்துவான் அம்மா அதாவது உடுக்கு வித்துவான் பார்த்துக்கோ சரிதா நமது அருமை சகோதரர் அம்மையா நம்ம உடன்பிறவாத சகோதரர் அம்மா அதாவது என்ன அந்த சூச்சமுடையார் சாஸ்தாவுடைய துணையோடு வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் அந்த சூச்சமுடையாருடைய நாமத்தை பெற்ற அம்மா அண்ணாச்சி சூச்சி அண்ணாச்சி உடுக்குனா அம்மா சில அண்ணாச்சி பதறி நிப்பாங்க பார்த்துக்கோ சரிதான் ஏனே சூச்சி அண்ணாச்சி அவர்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள் ஆதரவு செய்துள்ளார்கள் அன்னார்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் அம்மையா உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு பொன் எடுத்த இடம் கொடுத்த இடங்கள் அம்மா செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி அம்மா என் காமாட்சி அம்மாளுடைய அருளாலும் சரி சூச்சமுடையார் சாஸ்தாவுடைய கிருபையினாலும் இந்த புதிய தம்பரானுடைய அருளாலை எப்படி வாழ வேணும் தெரியுமா எப்படி சுவாமி சாமி வாழே வேணும் அவர்கள் வளர வேண்டும் சாமி வளர வேண்டும் அமுச என்றைக்கும் உயர வேண்டும் உங்கள் குடும்பம் எல்லாம்
செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகியே செழித்து வாங்கியே வாழ வாழ்கே ஐயா வாழையடி நல்ல வாழையாகே வாழையாகே வளர வேணும் கையிலை போலே ஏ வாழையாகே அப்படியாக வாழ்க வளர்க என்று ஆண்டவன் பகவானே பிரார்த்திக்கிறோம் ஐயா ஏ அப்பா அரச்சர சரக்கா ஏப்பா என்ன சுவாமி என்னையே எண்ணி நீ புதிதாக தவம் இருந்ததுனாலையும் இன்னையில இருந்து உனக்கு புதிய தம்புரான் என்று உனக்கு ஒரு பேரப்பா ஆமப்போ என்று புதிய தம்புரானானவனுக்கு என்ன சுவாமி பேர் நாமம் கொடுத்தோம் ஆமா அந்த கைலாச வாசலில என்ன சுவாமி ஐயா புதிய நல்ல தம்புரானோ காரி நல்ல உடைய நீந்தோ முத்திராஜ மாலை போட்டே சீரறியா நெத்தியெல்லாம் நீரா வடிவம் கொண்டோ ஆதி சிவனை போல வடிவம் கொண்டோ கக்க பெறக வண்டலமாவே கக்க பெறக வண்டலமா புதிய தம்புரான் கையெடுத்து வாராரே வரும் நல்ல அழிக்கும் வரும் ஐயா வரும் வேண்டியதோர் வரங்கள் வாங்கி நல்ல தம்பீரானோ கைலாச மலை கடந்தோ அருண சங்கிலி வருவதமாரோ மைப்பாரோ வேலையா ஒரு துணையாக நாடு கடல் வேட்டோ ராஜா நாடு புதிய தம்புரானுடனே வருவாரோ பச்சை தண்ணி பச்சை தண்ணி தஞ்சாவள்ளி வாசல் வாரா தஞ்சாவள்ளி வாசல் வாரா புதிய தம்புரான் பச்சை தண்ணி விளக்கறியும் தஞ்சாவள்ளி வாசலில வணங்குவாரோ அங்கிருந்து பயணமாகி காசியில திட்டமாடி காசி விஸ்வநாதரை அடிபணிந்தோ அங்கிருந்து பயணமாகி எங்க வருவாரானோ புதிய தம்புரானோ திருவண்ணாமலை அடி அண்ணாமலை நாதரை அண்ணாமலை அடிவணிந்தோ இருந்து பயணமாகி ஐயாவன தம்புரானோ எங்க வருவாரானோ காஞ்சிவனம் பூஞ்சோலையோ கயவருட தேசத்தில பெருநாதரையும் காமாட்சி அம்மனையும் கண்டு மெல்லதான் வணங்கி இருந்து பயணமாகி வடமதுர பூமதுரை மதுரை என்று சொல்லுவாங்க மதுரை மாநகரத்தில மீனாட்சியதான் வணங்கி விருதுநகர் பாதை கூடி சாத்தூர் இல்ல வீட்டு சங்கரங்கோவில் சன்னதியில உளவாள் சங்கரரை கோமதிய அடிபணிந்தோ புதிய தம்புரானோ எங்க வருவாரானோ குளத்திரை உயர்ந்ததனோ குத்தாள வாராரே குத்தாளம் தன்னதியிலே மலை குத்தாளோ
இடியா அருவிக்கரையில் தானம் செய்தோ 63 சேர்வ செய்தோ வடக்குப்பட்ட வாசலில அரசடி விநாயகரை புத்திய தான் வணங்கி ஒரு குறும்புலாவ வணங்குவாரோ வணங்கி எல்லோ நாதரையும் மொழி அம்மாளையும் தான் வணங்கி இருந்து பயணமாகி எல்லாரும் கூடுகின்ற பகவான வாராரே பகவான வந்தல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி புதிய தம்புரானோ எங்க வருவாரானோ பலவழி பாதையாக அகத்தியர் வாழ வேண்டும் அகத்தியர் மடமதியில அகத்தியர வணங்கி எல்லோ ஒட்டந்தளம் தன்னதியில ஒட்டந்தளம் பேசிய தான் வணங்கி கல்லர் ஓட காங்கம்பாறை கல்லர் ஓட காங்கம்பாறை வாரு சொறிமுத்த எங்காவு வாரா ஐயனே சொறிமுத்தைய வாசலி பண்ணி நதிக்கரை தான் வணக்கம் தான் முடி சொறிமுத்த ஐயனையும் புஷ்களையும் சங்கீலி பூதத்தையும் தான் வணங்கி நல்ல தம்புரானோ எங்க வருவாரானா மகன் தம்புரானோ எங்க வருவாரானா நல்ல வாசலுக்கு வாரோரானோ நல்ல வாசலிங்க வாசல் அப்பனையோ வாசல் பூதத்தையோ கொட்ட வாசலில குல ராட்சுதையோ அம்மனையோ சாமியோ தான் வணங்கி தலவாயுட கொட்டகையில் தலவாயுட தலவாயத்தை வணங்குவாரோ தலவாயத்தை வணங்குவாரோ ஐயா மேலவாசல் சுசீந்திரம் வாசல் குடவர வாசல் கொட்டவர வாசலில கொடுநிலைய வாங்கி கொண்டோ தம்புரானோ கொட்ட வாசலில ஆரிய வட்டனையோ தான் வணங்கி இருந்து வயதமாகி ஒட்டேந்தோ நல்ல முருக கொண்டு என்ன ஓரம் பண்ண நல்ல சேரி வழியே வாராரே புதிய தம்பூரானோ பாவனாச தலமதியிலே பாவனாச பெரியோரையும் பாத உலக மாலையும் அடிபணிதோ ஆயும்பூரு பாதையாக ஆழ்வார் குறிச்சி மார்க்கமாக வாராரே புதிய தம்புரானோ ஐயன் பொட்டல் போதோர் தனை கடந்தோ புகழுடனே வருவாரோ கேல முகமா வந்தல்லவோ இந்த பாப்பாங்குளம் ஊரதியிலே ஊருக்கு மத்தியில விஸ்வகுல சமுதாயத்தில்
பரிவார தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கு கோவில் கட்டி கொடிமரம் நட்டி 21 தேவாதைக்கு எஜமான் புதிய தம்புரானாக அமர்ந்து கொண்டு விஸ்வகுல சமுதாயத்திலே ஆளடிமை பிடித்து ஊட்டு குடையல் எல்லாம் வாங்கி வருகிறார் அல்லவா. குடை கொடுத்த விஸ்வகுல சமுதாய மக்கள் ஒரு பயிறு போலும் புதிய தம்பரா அவர்களுடைய தெய்வங்கள் ஒரு வேலியாகவும் முள்ளு முறியாமல் முறிந்தவும் வாடிடாமல் அத்தம் சுழியாம அசல் காத்து வீசாம புதிய தம்பரான் என்றென்றைக்கும் கெதி கட்டி காத்து வருகிறார். தானே தன்னோ தானே தன்னோ தானே தன்னோ சுவாமி தந்தனை தம் தனனை தன்னோ தனனை தன்னோ தானே தன்னோ தானே தன்னோ தானே தன்னோ தனனை தன்னோ தந்தனை தோ ஐயா தலகம் அடங்கதைகள் பாட அப்படி தலவன் நல்ல மடம்புகளை பாட ராஜா வரம் தருவா தாயே சரஸ்வதியே அருள் புரிவா சரஸ்வதியே தருவா ஐயா புகழை பாடுங்க சரஸ்வதியே. என்ன நாட்டிலேயும் நல்ல நாடே அப்படி சொல்லுங்க முகழும் நாடே போட்டு கத்தாலும் பொழியும் நாடே குனிந்த தண்டல் வீசு நாடே குனிந்த தண்டல் நாடே கோடமல பொழியும் நாடே குனிந்த தண்டல் இந்த தாரேகா புறமதியிலே யாரெல்லாம் ஆண்டு வாரா ராஜனுமா தாருகவல்லியுமா கண்ணவனும் தேவியுமா உணவகிந்து வாழ்ந்து வாரா தாருகவனமாதிர மௌனதர்க ராஜனுமா தாருகவல்லியவ தாருகாபுரத்திலே மௌனதர்கராஜனும் மனைவியாகிய விளங்கி வரக்கூடிய அம்மா அந்த தாருகாவல்லியும் தாருகாவல்லி பெண்குடியானவனும் மன்னவனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாகவே குணமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். எல்லுக்கு என்னை போலும் இணை பிரியாத ஒரு தோழர்களைப் போலும் பூவுனாரும் போலும் பொருத்தமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். மௌன தர்கராஜனும் தார்காவல்லியாகிய பெண்ணானவளும் அந்த தாருகாபுரத்துல
எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? என்ன சுவாமி? அவனி புகழும் உலகம் எல்லாம் ஆமா ஆண்டு வருகிறார் இந்த தர்க்கமுடி ராஜ மன்னன். கேமராவுல பேராடா. ஒரே குடையின் கீழ் ஆமா அடக்கி உடக்கி ஆமா உரிமையுடனே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லி ஆகிய பெண்ணானவளுக்கும் என்ன என்ன சுவாமி? தார்காபுரத்திலே வந்து ஆமோ சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால ஒரு குறைவும் இல்லை. ஒரு குறை கிடையாது. மண் இருக்கு, மனை இருக்கு, மண்ணையால ஒரு குறைவும் இல்லை. ஆமா பொன்னால ஒரு குறைவும் இல்லை. பொன் பொருளாலே தாழ்வும் இல்லை. தர்க்கமுடிராஜனுக்கும் தார்காவல்லி ஆகிய பெண்ணானவளுக்கும் இந்த தார்காபுரத்திலே என்ன சுவாமி? எங்கனவா ராஜமன்னவா, இந்த தார்காபுரத்திலே நாமளுக்குத்தான் குழந்தை இல்லையா என்று இந்த தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லியாகிய பெண்ணானவளும் எவ்விதமாக கவலை கொள்ளுகிறார் தெரியுமா? எங்கனவா ராஜே மன்னா, இதுவரைக்கும் குழந்தை இல்லை. நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஈசனுடைய அருள் இருந்ததே ஆனால் 70க்கு அப்பாலை நமக்கு எந்த பிள்ளை கிடைக்கும் அம்மா. கடவுளையுடைய அருள் இருந்தாலும் காலங்கள் செல்வது வரைக்கும் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று தர்க்கராஜனும் தார்காவல்லி ஆகிய பெண்ணானவனும் பகவானே தானினை பாரதமான் செய்ய போராசனையும் தான் நினைத்தோ தவம் செய்து ஆண்டவனை தான் நினைத்தோ அரிய தவம் செய்து மதியிலே மௌன தர்க்கராஜனும் தார்காவல்லிய மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து தவம் இருந்தா ஒருவரிடம் தவம் இருந்தா
தேவனும் வரவும் இல்லை 2 வருட காலம் இருந்து தவம் செய்துவார் 3 வருட காலம் தான் நினைத்தோ தவம் செய்துவார் 12 வருட காலம் ஆறுகபுரமதியிலே ராஜனோ தவம் செய்துவார் தவமிருந்து வார போதோ ஆதிவெளி கையில ஆடாத கையிலாசோ ஆடுதையா செய்யுதையா நகராத கைலாசோ நகண்டு ஆடுதையா வாழும் கைலாசோ வாழும் கைலாசோ இசைந்து மெல்லாடியுமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளை அழைத்து அப்படி தவம் இருந்து வருகிற வேளையிலே ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு ஆடுது பார்த்து ஏப்பா நகண்டு மெல்ல ஆடுகின்றது ஆகா ஓ ஒரு நாள் இல்லாத திருநாள் கோலமா இருக்கிறதே என்ன விவரம் என்ன விவரம் இன்னைக்கு இந்த கைலமலையே நடுங்க அளவுக்கு யார் தவம் இருந்திருப்பா யார் நம்மளை எண்ணி தவம் இருந்திருப்பா ஞானத்தால் அறிந்து பார்த்தார் பகவான் பார்வதி இருவேர்களும் ஆமா இந்த தர்க்கமுடி ராஜனும் தார்காவல்லியும் தான் என்றறிந்தோ அறிந்தோ அறிந்தோ இந்த தர்க்கராஜனும் தார்காவல்லியும் யார் என்று கேட்டா ஆமா ஆதி ஒரு காலத்திலே ஆதிவெள்ளி கைலங்கிரி பர்வதத்திலே பர்வதத்திலே பகவான் பார்வதி இருவேருக்கும் ஆமா தர்க்கமானது நடந்து கொண்டிருந்தது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி தர்க்கம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே என்னன்னா இந்த தர்க்கத்தை தீர்ப்பதற்கு எங்கே யார் வருகிறார் யார் வருகிறார் இதோ நாமளெல்லாம் படைக்கப்பட்ட பிரம்மதேவரானவர் கைலாசம் வருகிறார் அப்படி வருகிற வேளையிலே வலது கால் பெருவரலை எடுத்து வைக்கும் போது வலது காலை தூக்கி வைக்கும் போது பிரம்மனுடைய வலது காலில் உள்ள பெருக்களரு நச்சுன்னு தட்டியது பார்த்துக்கோ அதிலே உதிரமானது வருகிறது மறுபடியும் உதிரத்தை பூமியில விட்டா என்ன ஆகும் இந்த உதிரம் தாங்காது இடது காலை தூக்கி வச்சாரு இடது காலு பெருவரலும் டாமுன்னு தட்டியது அப்படி கைலாசம் வந்து 2 கால் பெருவரல்ல உள்ள உதிரமானதை கையில எடுத்து கைலாசம் கொண்டு வருகிறார் அங்கே தர்க்கமானது நடக்கக்கூடிய இந்த சீரும் சிறப்பா உள்ள வேளையில் பாடும் நாமளை ஆதரிக்க வேணுமென்று அதாவது இந்த பாப்பாங்குளமா நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் பாப்பாங்குளத்தை சேர்ந்த காமாட்சி அம்மாளுடைய திருவாலயத்தில் பாடும் நாமளை ஆதரிக்க வேணுமென்று இந்த பாப்பாங்குளத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் நமது அன்பு பாச தம்பிகள் பார்த்துக்கோ
கருமேனி முத்து வில்லிசை குழுவினரோட ரொம்ப பாசம் நம்மளுடைய ஸ்பேன்ஸ் ஆர்வலர்கள் நம்ம நெருங்கின உறவு பார்த்துக்கோ. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க. பாசக்கார பிள்ளைகள் பாசக்கார பிள்ளைகள் இல்லைன்னா என்னையா நிற்பாங்க பார்த்துக்கோ. அதான் நமது அன்பு தம்பிகள் பாச தம்பிகள் அருமை சகோதரர்கள் இந்த பாப்பாங்குளத்திலே எங்க போனாலும் பார்த்துக்கோ முதல் பணம் அவங்க பணமா தான் இருக்கும் பார்த்துக்கோ. பேரை சொல்ல வேண்டாம், ஊரை சொல்ல வேண்டாம், உங்க பாச தம்பின்னு சொன்னாலே மட்டும் போதும், அது மட்டும் எங்களுக்கு போதும்பாங்க. நமது அன்பு சகோதரர்கள் இந்த கருமேனி முத்து வில்லிசையினுடைய பாச தம்பிகள் இவர்கள் பாப்பாங்குளம். இந்த பாப்பாங்குளத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடிய நம்ம பாச தம்பிகள் நமக்கு லட்சாதி லட்சம் 201 லட்சம் பொன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆதரித்தவர்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் அல்ல இன்றைக்கு எப்படி இருக்கிறார்களோ அதே போன்று எந்த காலம் இருக்க வேணும், இனிமேல் எப்போதுமே இருக்க வேணும் பார்த்துக்கோ. நமது அருமை சகோதரர்கள் இந்த காமாட்சி அம்மாளுடைய அருளாலையும் ஐயன் புதிய தம்பரானுடைய கிருபையினாலையும் என்றென்றைக்கும் வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அதற்கு அடுத்தபடியாக பாடும் நாவலை ஆதரிக்க வேண்டுமென்று இந்த பாப்பாங்குளத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் பா முருகன் அவர்களும் அன்னார்களுடைய ஈண்டெடுத்த அருந்தவ செல்வர் சூர்யா அவர்களும் பாடும் நாவலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் உற்றார் வெட்டார் உறவினர்கள் மனைவி மக்களோடு இந்த காமாட்சி அம்மாளுடைய அருளாலும் அதோடு புதிய தம்பரானுடைய கிருபையினாலே வாழ்க வளர்க என்று பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அதற்கு அடுத்தபடியாக பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று அன்பு பாராட்டி உள்ள செல்வ சீமான்கள் யார் என்று கேட்டால் இந்த பாப்பாங்குளத்தை வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் சுடலையாண்டி ஆசாரி அவர்களும் சுத்தமல்லியை சேர்ந்த முருகன் ஆசாரி அவர்களும் ராஜா பழையப்பேட்டை முத்து பரமசிவன் சுத்தமல்லி பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை ஆதரித்துள்ளார்கள். அன்பு பாராட்டியவர்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அதாவது சிவபெருமானுடைய கோமரத்தாடி வந்தாச்சு பார்த்துக்கோ. பூவத்தார் கோமரத்தாடி இன்னும் உணர்ந்தரல. மேலவாசல் தெய்வத்தில் உள்ள கோமரத்தாடி வரல. கிழக்கோடி உள்ள சாமி கொண்டாடியோடைய கோமரத்தாடி இன்னும் வரல. கொண்டாந்து தாங்க நேரம் ஆகுது. சாம கொடைக்கெல்லாம் நேரம் இருக்கு. கதையெல்லாம் சுருக்க மாட்டோம் பார்த்துக்கோங்க. நாளைக்கு அது பட்டனுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டாந்து தரணும் பார்த்துக்கோங்க. ஆமா, அத்துடனே பாடும் நாவலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் பொன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளவர்கள் யார் என்று கேட்டால் மேலப்பாளையம் சித்தா அண்ணாச்சி கொஞ்சம் ஹிந்தி படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, சீதாலட்சுமி முத்துலட்சுமி போஸ்ட்மேன். பாடம் அவளை ஆதரிக்க வேண்டும் என்று சீதாலட்சுமி முத்துலட்சுமி போஸ்ட்மேன் ஒரு 2 போஸ்ட்மேன் வச்சிருக்காவோ. வேலை பார்க்க ஒரு 2 பேரும் சீதாலட்சுமி முத்துலட்சுமி போஸ்ட்மேன் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று இவர்கள் மேலப்பாளையம் பாடும் நாமலை ஆதரித்தவர்களுடைய செல்வசீமானுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு அன்பு பாராட்டியவர்களுடைய செல்வசீமானுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் என பணம் கொடுத்தவர்களும்
இதுக்கு முன்னால கொடுத்தவர்களும் இனிமேல் கொடுக்க போறவர்களும் இதுவரைக்கும் கொடுக்காதவர்களும் எப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழே வேணும் அவர்கள் வளர வேண்டும், வளர வேண்டும் எங்கள் வள்ளல் சிவபெருமான் அருளாலே அவர்கள் 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போல செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகியே செழித்தோங்கி வாழ்க வாழ்க ஐயா விருத்தியாகியே ஐயா மனைவியோடு மக்களோடு மங்களமாக வாழ வேண்டும், வாழையடி நல்ல வாழையாக வளர வேணும் ஆடி கையிலை போல வாழையாக அப்படியாக வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானே பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படி வருகிற வேளையிலே 2 கையிலையும் உதரத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள் அல்லவா? அந்த வேளையிலே ஆமா இந்த கைலாச வாசல்ல அத்தை மாமான்னு சொன்னாங்க. தர்க்கம் நின்னு போச்சு. எப்பா தர்க்கம் அப்படியே அமர்ந்து போச்சு. அந்த தர்க்கத்தை தீர்க்க வரக்கூடிய வேளையிலே இந்த உதரமானதே ஒரு ஆணும் பெண்ணாகவும் பிறவி செய்தார். ஆமா தர்க்கத்தை தீர்க்க வந்ததினாலையும் ஆமையா தரணி கட்டி ஆள இருப்பதினாலையும் தர்க்கராஜன் என்று பேர் நாமங்களை கொடுத்தார். அந்த பெண் குழந்தைக்கு தார்காவல்லி என்று பேர் நாமங்களை கொடுத்தார். அந்த தர்க்கராஜன் தான் எங்க ஐயா தலவமான